தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 27/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு நன்னாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 9:22. திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்கின்றது. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து ஒரு அருமையான வசனத்தை கூறி அவர் நம்முடன் இருப்பதையும் அவர் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் என்னை அனைத்தையும் நீக்கி நம்மை ரட்சித்துக் கொண்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீர்களா? உலகத்தில் எவ்வளவு செல்வங்களும் எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்துகள் மரியாதைகள் இருந்தும் ஒரு பயனும் கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அவர் எப்பொழுதும் நம் கூட இருப்பார். அவர் கிருபை நம்முடன் இருக்கும் என்று நித்திய மகிழ்ச்சி நம்மிடம் காணப்படும். நம்மிடம் காணப்பட்ட தேவையற்ற குணங்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும். நம்மிடம் காணப்பட்ட நம்முடன் இருந்தே நம்மை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தேவையற்ற நபர்களையும் கர்த்தர் இனம் கண்டுகொண்டு அவர்களை விட்டும் நம்மை விலக்கி மிகுந்த பரிசுத்தமாக்கி நம் பாதைகளை செம்மையாக்கி அவருக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றி விட்டார் என்றால் அவ்வளவுதான். எவ்வளவு மகிழ்ச்சி! இந்த சாக்கியம் உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் மகிழ்ந்து களிகூறுங்கள். கர்த்தர் இந்த 2024 இறுதியில் அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ திடன்கொள் என்று கூறுகின்றார். ஆகவே நீங்கள் கவலையை விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்து விட்டார். உங்களுடன் உங்கள் சந்ததியுடன் இனி அவர் அதிசயமான காரியங்களை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் இது எப்படி இவர்கள் வாழ்க்கையில் நடந்தது, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று அவர்கள் வியக்கின்ற அளவிற்கு உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அனைத்து வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி மகிழ்ச்சியில் நீங்கள் சந்தோஷத்தில் பிறகு சாட்சி கூறும் அளவிற்கு உங்களை உயர்த்தி விட்டார். பிரியமானவர்களை, மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தருக்கு துதிப்பாடல் பாடுங்கள். அவர் உங்களுடைய பாதையில் எப்பொழுதும் அவரை மட்டுமே முன்னே வைத்து மகிழ்ச்சியோடு செல்லுங்கள். கர்த்தருடைய ரட்சிப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் வந்துவிட்டது. ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களையும் எங்கள் சந்ததியையும் ரட்சித்து விட்டீர் என்று கூறின இந்த அருமையான வாக்கு போதும் சுவாமி. நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் எங்களுடன் இருக்கும் பொழுது உலகத்தில் எந்த சக்தியும் எங்களையும் எங்கள் சந்ததியும் அசைக்க முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த ரட்சிப்பு என்றென்றைக்கும் எங்களுக்கும் எங்கள் சந்ததியுடன் இருப்பதாக. எங்கள் பாதைகளை செவ்வையாக்குங்க. தேவையற்ற நபர்களை எங்களை விட்டு விலக்கி எங்களை மிகுந்த பரிசுத்தமாக்குங்க. எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் இந்த இறுதி நாட்களுக்குள் நிறைவேற்றி கொடுங்க. எங்களுடன் இருப்பதை நிரூபித்து காட்டப் போகின்ற கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.